கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று. எப்படி அந்த பாக்கியத்தை அடைவது? எப்படி அந்த பாக்கியத்தை அடைவது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியவர்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் மரணிக்கும் நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பாளா? கல்லா கல்லா, ஒருபோதும் அல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய வார்த்தையை மரணிக்கும் பொழுது கேட்கக்கூடிய பாக்கியத்தை வேண்டுமானால் அல்லாஹ் கொடுக்கலாம் எல்லோருக்கும். ஆனால் இதை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பார். ஏன்? எப்படி? 3 காரணங்களை முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகின்றார்கள். யாருடைய வார்த்தை இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையும் என்றால் அவருடைய முதல் நிபந்தனை அல்லாஹ்விற்கு அவர் இணை வைத்திருக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் இணை வைத்திருக்க மாட்டார். பிரார்த்தனை அல்லாஹ்வை அழைப்பார், நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பார், ஆதரவு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார். நஷ்டம் துன்பம் எது வந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் தன்னுடைய தேவைகளை கேட்டு அழைக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வணக்க வழிபாட்டில் எதையும் இணையாக்கி இருக்க மாட்டார் இவர். இரண்டாவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்து கொண்டு மனிதர்களுடைய ஹக்கிலே அநியாயம் செய்ய மாட்டார். மனிதர்களுடைய உரிமையில் அநியாயம் செய்ய மாட்டார். மூன்றாவது, பாவங்கள் செய்து தன்னுடைய நஃப்ஸையே அநியாயத்தில் உட்படுத்திக் கொள்ள மாட்டார். யாரிடத்தில் இந்த 3 தன்மை இல்லையோ இன்ஷா அல்லாஹ் அவர் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காகத்தான் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதற்காக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அபூஜஹலுடைய ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு மணலிலே பாலைவனத்தின் மண்ணிலே பாறாங்கல்லை வைத்து அமுக்கி வேதனை செய்யப்பட்டார்கள்? பிலால் அவர்கள் சொன்னார்கள், என் எஜமானனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூறுவதற்காக இந்த வேதனையை நீ கொடுக்கின்றாய் என்றால் இதை விடவும் ஒரு வார்த்தை தெரிந்தால் அதையும் உச்சரிப்பேனே தவிர இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதற்காக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அத்துணை சஹாபாக்களுடைய அத்துணை சஹாபிய பெண்மணிகளுடைய வேதனையும் சோதனையும் எடுத்து பாருங்கள். அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த ஜும்ஆவுடைய மேடைகளை நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக நான் எந்த சோதனையை தாங்கி இருக்கின்றேன்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக என்ன தியாகங்களை நான் செய்திருக்கின்றேன்? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை பகுதிகளை ஒப்படைத்திருக்கின்றேன். அந்த அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை நேசிக்கின்றேனா? அல்லாஹ்வை பயப்படுகின்றேனா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக பாவங்களில் இருந்து விலகி வாழ்கிறேனா? பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு தொழுகைகளை விடக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு பொய்யை கூறக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு பிற முஸ்லிமை பற்றி புறம் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்கள் குர்ஆன் சுன்னாவோடு வாழ்வார்கள். அந்த குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்து அதே நிலையிலேயே மரணிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக அவர்களுடைய நாவின் உச்சரிப்பின் கடைசி வார்த்தையை அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் அருள் செய்வான். அடுத்த மிக முக்கியமான தன்மை, அல்லாஹுவையே முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கஷ்டம் நஷ்டம் சோதனை தோல்வி எது வந்தாலும்
அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமை யதவக்கல் அலல்லாஹ். கொஞ்சம் கேளுங்கள். ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்தவர்களின் தன்மை. உதாரணத்தை தேடி பாருங்கள் குர்ஆனிலே. உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். ஃபிரௌனோ ஆண் குழந்தை பிறந்தாலே கொலை செய்ய வேண்டும் என்று சட்டத்தை அந்த நாட்டிற்கு கொடுத்து ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மூசா அவர்களை பெற்றெடுத்து விட்டு பால் கொடுக்க அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறினான், வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹ். மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் செய்தி அனுப்பினான், மூசா அவர்களுடைய தாயை இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுங்கள், அல்லது நீங்கள் பயந்தால் ஃபஅல்கீஹி ஃபில் யம். ஒரு ஆற்றிலே அதிலே ஒரு பலகையை வைத்து ஒரு சாதனத்தை வைத்து அதிலே அந்த குழந்தையை வைத்து நீங்கள் விட்டு விடுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆற்றிலே குழந்தையை விடுவதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். இன்னா ராத்துஹு இலைக். சுப்ஹானல்லாஹ். மூசாவுடைய தாயே, இந்த குழந்தையை அல்லாஹ் உங்களிடத்திலே மீண்டும் கொண்டு வருவான், பயம் கொள்ளாதீர்கள், விடுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மூசா அவர்களுடைய தாய் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு குழந்தையை விட்டார்கள். படித்து பாருங்கள், சூரத்துல் கஸஸுடைய 10வது வசனங்களில் இருந்து படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையை ஆற்றிலே விட சொல்லி பயணித்தது. அந்த குழந்தை யார் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அறுப்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுடைய வீட்டின் ஆற்றின் நதிக்கரையை தட்டுகிறது, எடுக்க வைக்கிறான் அல்லாஹ். ஃபிரௌனுடைய மனைவியை கொண்டு செல்கிறார்கள். இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம். அல்லாஹ் ஃபிரௌனுடைய கல்பை மாற்றுகின்றான், அவனும் சம்மதிக்கின்றான். யார் பால் கொடுப்பது? யார் பால் கொடுப்பது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இதற்கு பிறகு அவர்கள் ஆராய்வு செய்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார். கையிலே குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது. யார் ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லுவேன் என்பதற்காக பயந்தீர்களோ, மூசாவுடைய தாயார் அவர்களே, அவனுடைய கரத்தாலே இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூற வைத்தான். பாருங்கள், கொண்டு வந்தான் உங்களிடத்திலே மீண்டும். அல்லாஹ் அவனுடைய வாக்கை நிறைவேற்றுவான். வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். சோதனையா? அல்லாஹ் போதுமானவன். கஷ்டமா? அல்லாஹ் போதுமானவன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று யார் வாழ்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, நபியே இதை நீங்கள் மக்களுக்கும் அறிவியுங்கள், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த ரப்பை பற்றி அறிந்து கொள்ளட்டும். இதன் மூலமாக அல்லாஹ் மீண்டும் சொல்ல வருவது, நீங்கள் கொண்டுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாகுங்கள். இஸ்திகாமா, உறுதியாகுங்கள். யார் உறுதியாகின்றார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah.
மரண நேரத்திலே மலக்குகள் வருவார்கள். யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லா தஹாஃபு பயம் கொள்ள வேண்டாம், வலா தஹ்சனு கவலை கொள்ள வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற சுப செய்தியை மரண நேரத்திலே எடுத்து வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நுழைவிப்பானாக. அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.